ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். அன்சேஞ்சிங் ஜீசஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நேரத்திலையும் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரைஸ்ட் த அன்லிமிட்டெட், எல்லையற்ற கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. லூக்கா 1:37 இப்படி சொல்லப்படுகிறது. கடவுளால் முடியாதது எதுவுமே இல்லைங்க. மேரி பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரிக்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு கன்னிகை கர்ப்பம் தரித்தால் என்ன பேசும் ஒரு உலகம் இல்லையா? அப்போது யோசேப்பு என்ன மனநிலைமையில் இருந்திருப்பார்? யோசேப்பையும் மேரியையும் அங்கே இருந்தவங்க எப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க இல்லையா? பரிசுத்த ஆவியினால் அந்த கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அப்படின்னு சொல்லிட்டு தூதன் மூலமாக மக்களுக்கு தெரிவிக்கப்படுது. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரி தன்னை ஒப்பு கொடுக்குறாங்க இல்லையா? எவ்வளோ நிந்தைகள், அவமானங்கள் அவங்க ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க. ஆனால் நம்மளால் அது முடியுமா? முடியாது இல்லையா? அவங்க எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் ஒரு தெளிவான மனநிலைமையில் இருந்ததுனால தான் அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடச்சிது இல்லையா? இதில் பார்த்திங்கன்னா, இந்த வசனம் இன்னும் நமக்கு என்ன ஊக்கமளிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடக்க முடியாததாக தோன்றுகிற சவால்களை எல்லாம், தடைகளையும் நாம் அடிக்கடி எதிர்கொள்கிறோம் இல்லையா வாழ்க்கையில். ஆனால் அந்த சவால்களையும் தடைகளையும் எதிர்கொள்கிறதுக்கு கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். அவரால் கூடாதது எதுவுமே இல்லைங்க. எல்லையற்ற கடவுள் நம்மளோட இருக்கிறாரு. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சவால்களும் தடைகளும் கண்டிப்பாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கையிலையும் நிறைய சவால்கள் தடைகள் இருந்து அதை எல்லாம் மேற்கொண்டு தாங்க மேற்கொண்டு ஜெயம் பெற்று இந்த நாளில் ஜீவனோடு உங்கள் முன்னாடி இந்த அன்சேஞ்சிங் ஜீசஸ் மூலியமாக உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வரத்துக்கு கர்த்தர் பாராட்டின சிலாக்கியத்திற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இப்படி எத்தனை பேர் வாழ்க்கையில் நமக்கு தடைகளும் சவால்களும் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் நீ விசுவாசித்தால் தெய்வ மகிமையை காண்பா என்றதை நம்ம பார்க்குறோம். நம்மளுக்குள்ளே எத்தனை பேருக்கு நம்ம மனசுக்குள்ளே விசுவாசம் இருக்குது. நம்ம அநேக காரியங்களை என்ன பண்ணுறோம், கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்றோம். நம்ம பிள்ளைகளுடைய காரியங்களாகட்டும், வேலை நிமித்தமாகட்டும், வீடு விஷயமாகட்டும், கடன் பிரச்சனையாகட்டும், எல்லாத்தையும் நம்ம கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்குறோம். ஆனாலும் நம்ம அதை குறித்து முறுமுறுக்கவும் மனுஷங்கக்கிட்ட நம்ம அதை பற்றி பேசிக்கொண்டும் இருக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது கர்த்தர் அந்த விண்ணப்பத்திற்கு பதில் கொடுப்பாரா? கண்டிப்பாக மாட்டார் இல்லையா? நம்மில் இருக்கிறவர் பெரியவருங்க. அவர் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்ய வல்லமையான தேவன். அதை நம்ம உறுதியாக நம்பி விசுவாசிக்கும் போது கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்வார்னு பார்க்குறோம். எரேமியா 32:17 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்றத பார்க்குறோம். பார்த்தீங்களா? எவ்வளோ அருமையான வசனம். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. வேதாகமத்தில் அநேக அதிசயங்கள் அற்புதங்களை கர்த்தர் செஞ்சுருக்கிறாரு. நம்ம அதை பார்க்குறோம். அதே மாதிரி ஆதியாகமம் 18:14 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ. அழகான பாடல் கூட ஒன்று நம்ம பார்க்குறோம். ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. ஆமீன். கர்த்தராலே எல்லாமே ஆகும். அவராலே எல்லாம் செய்ய முடியும். எல்லா தடைகளையும் எல்லா சவால்களையும் இந்த நாளில் கர்த்தரை நோக்கிப்பார். முழங்கால் இட்டு கர்த்தரிடத்தில் விண்ணப்பி. உன் கண்ணீரை கர்த்தர் அவரோட தூர்த்தியில் சேர்த்து வச்சிருக்கிறாருங்க. அதற்குண்டான பலன் கண்டிப்பாக பதிலையும் அவர் தரக்கூடிய தேவன் அல்லவா? அதனால் நம்ம அவர் சமூகத்தில் காத்திருந்து நம்ம விண்ணப்பிக்கும் பொழுது நமக்கு ஜெயம் தருகிற தேவனாக இருப்பார். சிறிய ஜெபம் செய்வோம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறதான தகப்பனே, இந்த வேலையிலும் அப்பா ராஜா, எல்லையற்ற கடவுள் என்ற தலைப்பில் ஆண்டவரே ஒரு சிறிய தேவ செய்தி கூற நீர் பாராட்டின கிருபைக்காய் தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த அன்சேஞ்சிங் ஜீசஸ் சேனல் மூலமாக யாரெல்லாம் இந்த செய்தியை காண்கிறார்களோ அவர்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அனுதினமும் ஆண்டவரே செய்தியும் ஜெபம் அப்பா ராஜா, ஆராதனை தகப்பனே ராஜா, ஆண்டவரே பாடல்கள் ஸ்தோத்திர பலிகள் இவ்விதமாக ஏறெடுக்க தேவரே நிற்கிருபை பாராட்டுவீராக. எல்லா பலவீனங்களை நீக்கி போடுங்க.
ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதிகனை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி கேட்கிறோம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். God bless everyone.